ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டெல்லாம் நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்ருப்போம். ₹1.50 ரேட்லலாம் கூட விற்றுருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போய் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடையில் போயிட்டு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட வேணாம். வீட்லேயே ஒரு 20 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பொட்டுக்கடலையும் வெல்லமும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலையை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையோட கலர் வந்து மாறக்கூடாது, ஆனால் கொஞ்சம் வறுபட்டு வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயை எடுத்துட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை துருவி 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசியெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடுறேன். பொட்டுக்கடலை வறுத்த அதே கடாயில் பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த கடாயை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ இந்த கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தில் தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். வெள்ளை கரைசல் கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிளேட் இல்லை ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாகு செக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம பாகு வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோம். வெல்லமும் சரி தண்ணியும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் டக்குன்னு வந்து நமக்கு பாகு வந்து ரெடி ஆகிடும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது பாகு ரொம்ப முறுகிடும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து கொஞ்சம் குக்காக இந்த மாதிரி நல்லா நுர மாதிரி பொங்கி வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4-5 முறையாவது நீங்கள் வந்து பாகு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முறை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். வெள்ளை கரைசலை கொஞ்சமாக நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கும்பொழுது நல்லா உருண்டையாக கையில் வந்து உருட்டுற மாதிரி வரணும் பாகு. அதுதான் சரியான பதம். இது வந்து பாருங்கள் தண்ணியிலே கரைஞ்சி போயிடுது, எடுக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் பாகு வந்து செக் பண்ணிக்க போகிறேன். பாகு கையில் எடுத்தோம்னா நமக்கு நல்லா கையில் வந்து உருட்டுற மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் உருட்டுற மாதிரி வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். நம்ம பாகு கையில் எடுத்து உருட்டினோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரணும். இதுதான் சரியான பதம். பாகு நம்ம கையில் எடுத்து உருட்டுற பதத்துக்கு வரும் பொழுது பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா மணமாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பொட்டுக்கடலையை சேர்த்து சும்மா லைட்டாக கலந்து கொடுத்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் 1 நிமிஷமாவது நான் சூடு வந்து ஆற வச்சுக்க போகிறேன். அதுக்காக ரொம்ப சூடு ஆறக்கூடாது. சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்கவே முடியாது. கொஞ்சம் சூட்டோடு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்மளால் பொட்டுக்கடலை உருண்டையை பிடிக்க முடியும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாகோடு சேர்த்து நல்லா பொட்டுக்கடலை மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். சூடு ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவை கையில் வந்து நல்லா தொட்டுக்கிட்டு நான் வந்து இப்போ உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். கொஞ்சம் சூட்டோடு பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க முடியும், இல்லைனா உதிரியாக வந்துடும். கையில் நம்ம அரிசி மாவு தொட்டுட்டு உருண்டை பிடிச்சோம்னா
கொஞ்சம் சூடு கொஞ்சம் தெரியாது நம்ம கைக்கு, அதனால தான். நெய் கூட நீங்கள் தொட்டுட்டு உருண்டை பிடிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா உடையாமல் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி உருண்டை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை உருண்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பொட்டுக்கடலை உருண்டையை ரெடி பண்ணிடலாம். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்க வேண்டியது, இதில் பாகு எடுக்கிறது. வெள்ளைப்பாகு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். பாகு மட்டும் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் நமக்கு உருட்டுற மாதிரி, பால் மாதிரி உருட்டுற மாதிரி நமக்கு பாகு வரணும். ரொம்ப சீக்கிரமாகவே கையில் பாகு வந்து உருட்டுற மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஆனால் ரொம்ப இலகிட்டே போகும் அந்த பாகு. அது வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எடுக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக உருட்டுற மாதிரி நமக்கு பாகு ரெடியாகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். பர்ஃபெக்டாக நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அரிசி மாவு கையில் தொட்டுக்கிட்டு நான் வந்து உருண்டை பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தொட்டு நான் உருண்டை பண்ணேன், அதனால தான் கலர் வந்து இது டார்க்காகவே இருக்குது. அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் கலர் கம்மியாயிடும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது வந்து உங்களால் சூடு பொறுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூட்டோடு இருக்கும்போது உருண்டை பிடிக்கணும், அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது, உதிரி உதிரியாக ஆகிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு சூடு பண்ணுங்கள். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரையும், அப்போ கொஞ்சம் இலக்கமாகிற மாதிரி இருக்கும். அப்போ திரும்பவும் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூட்டோட உருண்டை பண்ணாதான் உருண்டை வந்து கரெக்டாக நம்மளால் பிடிக்க முடியும், இல்லைனா உதிரி உதிரியாக ஆகிடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.